எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கூடுவஞ்சேரி சரௌண்டிங்கில் ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது போல் ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க. அதுவும் நான் கொடுக்கக்கூடிய ப்ரைஸுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கும் போதே வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் ரெண்டல் இன்கம் பேஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னாக்கா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. மாதம் உங்களுக்கு குறைஞ்சது 40,000 ரூபாய் கம்மி இல்லாமல் உங்களுக்கு இங்கே ரெண்டல் இன்கமே கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குன்னா கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்டில் காயராம்பேடு லொக்கேஷனில் தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குது. இந்த சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பார்த்துருங்க. அதே போல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் 3 வீட்டை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். 3 வீட்டையும் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா முழுமையாக பாருங்க. வீட்டோட எலிவேஷன் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. 3 வீட்டுக்குமே பார்க்கிங் வந்து தாராளமாக போதுங்க. இண்டிவிஜுவல் போர்வெல், செப்பரேட் காம்பவுண்ட் வால், 3 piece EB கனெக்ஷன். வீட்டுக்கு ஃபுல்லாகவே 4 பக்கமும் ப்ராப்பராக செட் பேக் விட்டு அருமையாக கட்டியிருக்காங்க வீடு. இது வரைக்கும் நீங்கள் வீட்டோட எலிவேஷன் அண்ட் கார் பார்க்கிங் ஏரியாவை பார்த்துருப்பீங்க. அப்புறம் 4 பக்கமும் செட் பேக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடை நம்ம பார்க்க போகிறோம். லிவிங் ஹால் பாருங்க எவ்வளோ பெரிய ஹால்னு. நல்ல ஹால், நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் ஹாலில் 2 ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க. 2 விண்டோவுமே பெரிய பெரிய விண்டோங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடுங்க. லெஃப்ட் சைடில் டபுள் பெட்ரூம் இருக்கு, ரைட் சைடில் கிச்சன் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான். ஒரே விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோ கொடுத்துருந்தாலும் பெரிய விண்டோவை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஓப்பன் டைப் விண்டோவை கொடுத்துருக்காங்க. லாஃப்ட், ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கு. அடுத்ததாக லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறது காமன் ரெஸ்ட் ரூம். இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்கு, பக்காவா நல்லா இருக்கு. பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமாகவும் இருக்கு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன், லெஃப்ட் சைடில் வந்து செகண்ட் பெட்ரூமுங்க. இப்போ நம்ம கிச்சனை பார்த்துட்டு வந்துருவோம். கிச்சன் பாருங்க, நல்ல பெரிய சைஸ் கிச்சனுங்க. கிரைனைட் பிளாட்ஃபார்ம் SS கொடுத்துருக்காங்க. 2 ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய விண்டோவாக இருக்கு. கிச்சன் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். அதே போல லாஃப்ட் அண்ட் ஷெல்ஃப்ஸ்லாம் தாராளமாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் லேண்ட் ஏரியா. அதில் 3 போர்ஷனில் வீடு கட்டியிருக்கிறாங்க. டோட்டல் பில்டிங் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2900 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம். பெட்ரூமுக்கு முன்னாடி ரைட் சைடு கார்னரில் ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்கிறாங்க. நம்ம உள்ளே போகலாம். இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பெரிய ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. லாஃப்ட், ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். இந்த ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமாகவே இருக்குது. ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்குது. ஷவர் பாயிண்ட் இருக்குது, ஹீட்டர் பாயிண்ட் இருக்குது. எல்லாமே ரெஸ்ட் ரூம் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 8 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி தாங்க. வீட்டுக்கு ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. வீடு நல்ல கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. நல்லா பராமரிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டை பார்த்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 வீட்டையும் நம்ம பார்த்துடலாங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவை மட்டுமே 463 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ஓகே வாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்கு. 2 வீட்டையுமே பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ்க்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஹேண்ட் ரயில் MSல ஹேண்ட் ரயில் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்கு. லெஃப்ட் சைடில் ஒரு வீடு இருக்கு, ரைட் சைடில் ஒரு வீடு இருக்கு. இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய வீடை பார்த்துடலாம். சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் டோர் ரெண்டுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கோட்ல பண்ணியிருக்காங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. பெரிய சைஸ் லிவிங் ஹால். ஹால் நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குங்க. நாம பார்க்குற அந்த வீடு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த வீடுங்க. ரெண்டல் இன்கமுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்க, அப்படியே வாங்கி வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னாக்க சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. அல்லது நீங்க வாங்கி ஒரு வீட்டில் இருந்துட்டு கூட 2 வீட்டை நீங்க ரெண்டுக்கு விட்டுலாங்க. அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கிச்சன் பார்க்குறோம். கிச்சனும் பாருங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சன், பெரிய சைஸ் கிச்சன். லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்லா வெளிச்சமா காத்தோட்டமா இருக்குங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பெட்ரூம் பார்க்க போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. உங்களில் நிறைய பேருக்கு டவுட் வரும், இது வந்து அப்பார்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பார்ட்மெண்ட் கிடையாது, பியூர் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான். சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டி. பெட்ரூம் வந்து நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குங்க. பெட்ரூமுக்கு லாஃப்ட், ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச் ரெஸ்ட் ரூம். பெட்ரூம்ல இருந்து அக்சஸ் பண்றதுக்கு ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னாக்கா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது நேரில் விசிட் பண்ணி பார்க்கும்போது டாக்குமெண்ட்ல இருக்குங்க ஃப்ளோர் பிளானை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட பில்டப் ஏரியான்னு பார்த்தோம்னா 750 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 750 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்க்குறோம். ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் கார்னர்ல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தான். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்குன்னாக்கா டபுள் பெட்ரூம்ஸ், ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு கிச்சன், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம், 2 பால்கனியோட இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்க பார்க்கறது காமன் ரெஸ்ட் ரூம். அடுத்ததா செகண்ட் பெட்ரூம் பார்க்க போலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான். நல்ல பெட்ரூம் காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கு. டபுள் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 2 விண்டோவுமே ஓப்பன் டைப் விண்டோ, பெரிய சைஸ் விண்டோ. பெட்ரூம்ல இருந்து அக்சஸ் பண்றதுக்கு ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க.
இதுவும் ரோடு பேசிங் பால்கனி தான். மொத்தத்துல வீடு வேற லெவல்ல இருக்குங்க. சூப்பரான லொகேஷன்ல இருக்கு. பக்கா டிடிசிபி அப்படி லேண்ட். பில்டிங் அப்ரூவல் ப்ராப்பரா வாங்கி as per வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. 30 ஃபீட் வைட் ரோடு. ஓகேங்க, இது வரைக்கும் நாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் ஃபேசிங் வீட்டை பார்த்தோம். அடுத்ததா ஈஸ்ட் ஃபேசிங் வீட்டை பார்த்துருவோமா? வாங்க போலாம். இது வரைக்கும் நாம 2 வீடு ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்ப பார்க்க போறது 3வது வீடு, ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த வீடு. என்ட்ரன்ஸ்ல சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரேம் டோர் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்வுட்ல பண்ணிருக்காங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாவும் காத்தோட்டமாவும் இருக்கு. இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்குன்னா, டபுள் பெட்ரூம்ஸ், ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு கிச்சன், ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம், 2 பால்கனியோட இருக்குங்க. வீட்டோட பில்டப் ஏரியா 750 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 750 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த வீடு. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். லாஃப்ட், ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குங்க. ஓப்பன் டைப் விண்டோ, பெரிய விண்டோவை கொடுத்துருக்கிறதுனால பெட்ரூம் நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2x2ல போட்டிருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே 2x2 வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது காமன் ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் டைப்ல போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம கிச்சன் பார்க்க போகலாம். கிச்சனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் கார்னர்ல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு திரும்பினீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் கிச்சனுங்க. கிச்சன் நல்லா பாருங்க எவ்வளவு வெளிச்சமா காத்தோட்டமா இருக்குன்ட்டு. லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் தாராளமா கொடுத்திருக்காங்க. கிரைனைட் பிளாட்ஃபார்ம் எஸ்எஸ் கொடுத்திருக்காங்க. கிச்சன்ல இருந்து அசஸ் பண்றதுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்திருக்காங்க. பக்கா சேஃப்டியா பிளான் பண்ணிருக்காங்க. இது போல ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயங்க. எப்பமா தான் வரும், அதுவும் ரீசனபிள் பிரைஸ்க்கு வந்திருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூம் பாருங்க, நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமு. லாஃப்ட், ஷெல்ஃப், ஏசி பிளக் பாயிண்ட், அட்டாச் ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே பக்கவா இருக்கு. பெட்ரூம்ல இருந்து அசஸ் பண்றதுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்க்குறீங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பால்கனி பார்த்துருவோம். பெயிண்ட் கூட இப்போதான் ரீசெண்டாக அடிச்சிருக்காங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது இந்த வீட்டில். இப்போ நீங்கள் பார்க்குறது பால்கனி. ஓகேங்க, ஓவராலாக நம்ம எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம மேலே ஓப்பன் டெரஸ் தான் பார்க்கணும். வாங்க ஓப்பன் டெரஸ் பார்த்துருவோம். மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்றேன். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1800 ஸ்கொயர் ஃபீட், 30x60 டைமென்ஷனில் 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் டோட்டல் பில்டிங் 2900 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. மொத்தம் 3 போர்ஷன் வீடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது. அதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் தான். இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ் வந்தாச்சு. சேஃப்டிக்கு ஒரு கிரில் கிட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் நிர்ணயிச்சிருக்கிற விலை 1,15,00,000ங்க. சூப்பரான பிரைஸ். இந்த பிரைஸுக்கு இது போல வீடெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.